சிவராஜ பாகவதர் கடந்து எம்ஜிஆர், ரஜினி, சிவாஜி, கமலஹாசன், இப்பதான் ஒரு பூர்வீக தமிழ் குடிமகன் அந்த சூப்பர் ஸ்டார் இடத்துக்கு அவன் வாரான். என்னடா தமிழர், தமிழ் தேசியம், உலக அரசியல், அது இதுன்னு பேசிய கொக்கினன் இப்ப தமிழ் சினிமா பற்றி பேசணும்னு பாக்குறீங்களா? இந்த பாலா போன சினிமாவில தான்டா ஆதி தமிழர்கள் நாங்கள் பாதி பேர் வஞ்சிக்கப்பட்டோம்டா, வரலாறு தெரியாம. திரைப்படத்துக்கு வசனம் எழுத வந்த அந்த தெலுங்கன் கருணாநிதியின் தமிழ் உச்சரிப்புல மயங்கி சினிமாவை நம்பி மதிகட்ட தமிழர்கள் நாங்க பாதி பேர் வாக்கு போட்டு மானங்கட்டு போனோம்டா. நாட்டை ஆண்ட புண்ணாகிய ஜெயலலிதா ஒரு படநடிகை, அவ ஒரு கண்ணடத்தி. மக்கள் மத்தியில் பிரபல்யமாகிறது, பிறகு பேரு புகழ் சம்பாதிக்கிறது, அது பிறகு ஓட்டு கேட்கிறது, அது பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்கு வேட்டு வைக்கிறது. நடிகர் விஜயகாந்த் என்ன தமிழரா? இல்லை, விஜயகாந்த் ஒரு தெலுங்கர். மறக்க சொல்லுங்க பாப்போம். நடிகர் ரஜினிகாந்த் மராட்டியர், கமலஹாசன் பிராமணர். இப்பதான் ஒரு பூர்வீக நம்ம தமிழ் புள்ள அந்த சூப்பர் ஸ்டார் ஒரு பட்டத்துக்கு அவன் வாரான். அது இவங்களுக்கு பொறுக்கல. யாருக்கு? தமிழர்கள் அல்லாதவர்களுக்கு, திராவிடங்களுக்கு. கொஞ்ச நஞ்ச பாடாலா படுத்துனீங்க அந்த நடிகர் விஜயை போட்டு நீங்க எல்லாரும். திமுகவா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், மாறி மாறி ஒத்துழை காட்டி ரெய்டி விடுறது வீட்டுக்கு. விஜயுடைய திரைப்படங்கள் வரும்போது ஆடியோ லான்ச் கேன்சல் பண்றது. ஆனா படங்கள் வந்த பிறகு தியேட்டர் கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா தியேட்டரும் ஆட்ட கட்டுப்பாட்டுல இருக்கு, உதயநிதி கட்டுப்பாட்டுல இருக்கு. யாரு? ரெட் ஜெயின் மூவிஸ், திமுக. நடிகர் விஜயும் பொறுத்திருந்து பார்த்தாரு, இது சரிவராத போல கிடக்கு. நீங்க என்னடா எனக்கு அனுமதி தாரது, நானே வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு கொடி ஆரம்பிச்சிட்டாரு. ஆகவே அதிகாரம் மிக வலிமையானது. இப்ப நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழ் இனத்திற்கோ தமிழ் தேசியத்துக்கோ எதிராக அவர் இவ்வளவு நாட்கள் ஏதாவது ஒரு தடவையாவது அவர் செயல்பட்டவராக இருந்தால் நாம் அவர் மீது ஏதாவது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கலாம். ஆனால் அவர் எந்த இடத்திலேயுமோ நமக்கு எதிராக செயல்படவில்லை. உதாரணத்துக்கு செட்டிலைட் ஆலை பிரச்சனையா இருக்கட்டும், டாக்டர் அனிதா இஷ்யூவா இருக்கட்டும், ஈழத்தமிழர் பிரச்சனையா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு இஷ்யூவாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைக்கும் அவர் குரல் கொடுத்தவர். புலியை முரத்தால் அடித்து விரட்டிய புறநானூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை. புலிக்குட்டிகள் நாங்கள். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன். இதுதான் நடக்கும். உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். பக்கத்து வீட்டுக்காரனாச்சே எந்த பிரச்சனையும் ஆனான்னு அடங்கி இருக்கும். எங்க பொறுமையை சோதிச்சிடாதீங்க. நடிகர் விஜயனுடைய அந்த கட்சி கொடியில பாத்தீங்கன்னு சொன்னா வாகை மலர் இருக்கும். எமது தமிழ் இனத்தினுடைய வரலாற்றிலே அடும்பு, அதிரை, அவரல், அனிச்சம், ஆத்தி, ஆம்பல், ஆரம், ஆவுரை, இருநாடி, இளவம், ஈங்கை, முந்துள், எருவை, எருஜம், கன்னி, காரம், காரைந்தை மலர், கருவிழி, கருஞ்சி, காந்தல், காயா, கல்வை, குடலி, குரவம், குரசம், குறுக்கத்தி, குறுவிளை, குருந்தம், குவளை, குறிஞ்சி, கூவிரம், கூவிளம், கைதை, கொகுடி, கொன்றை, கோங்கம், கோடல், செண்பகம், சிந்து, சுள்ளிமலர், சூரல், செங்கோடு, செம்மல், செருத்தி, செருவிடல், சேரல், சேலம், ஞாலம், தனக்கம், தலவம், தாமரை, தல்லை, திலகை, தும்பை, தூள், ஆய், நந்தி, நரவம், நாகம், புன்னாகமலர், நாகம், நெய்தல், நீல்நோர் நெய்தல், பகின்றை, பசும்படி, பாலசம், பாங்கார், பாதுரி, புன்னை, பூளை, அணுச்சிகை, மர அம்மா, மாரோடு, முல்லை, கள்ளுவர், முல்லை, மவ்வள், வகுளம், வஞ்சி, வடவளம், வளைமரம், வஜ்ஜி, வேங்கை, வேரல், வாணி என தமிழ் இன வரலாற்றில் இருந்த இந்த அனைத்து மலர்களையும் விட வாகை பூவை தன்னுடைய கொடியில் தமிழ் இன வரலாறு சார்ந்து நடிகர் விஜய் அவர்கள் பதித்தமைக்கான காரணம் தான் என்ன? சங்க இலக்கியத்திலிருந்து வாகை மலர, புறப்போர் வெண்பா மாலையில புறநானூற்றில் பாடிய வாகை மலர தன்னுடைய கொடியில் அவர் பதித்துள்ளார். காரணம், அந்த காலகட்டங்களில் வரலாற்றில் பொருளை வெற்றி பெற்று தமிழினத்தில் வீடு திரும்புவர்களுக்கு வாகை மலரை சூட்டித்தான் நமது தமிழர்கள் வரவேற்பினுமா வீட்டுக்குள்ளே. வாகை என்பதன் அர்த்தம் என்ன? வாகை என்றால் வெற்றி, வெற்றிக்காகவே சூடும் மலர். ஆகவே விஜய் என்றால், விஜயம் என்றால் என்ன அர்த்தம்? வெற்றி, வெற்றி என்றால் வாகை. ஆகவே தமிழ் இனத்தினுடைய வெற்றியினுடைய அடையாள சின்னமாக வாகை மலர என்னுடைய கொடியில் அவர் பதித்திருக்கார்.